அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை விமான நிலையத்தில் 35 கோடி ரூபாய் மதிப்புள்ள கொக்கைன் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மொய்தீன் வழங்கிட கேட்கலாம். மொய்தீன், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். கம்போடியா நாட்டிலிருந்து மலேசியா வழியாக சென்னை விமானத்தில் கடத்தி வரப்பட்ட சுமார் 35 கோடி மதிப்புடைய கொக்கைனை சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்துள்ளனர். இந்த போதைப் பொருளை ரகசியமாக மறைத்து கடத்தி வந்த பயணியை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் சென்னை விமான நிலையத்தில் கைது செய்து மேலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை விமான நிலையத்தில் போதை கடத்தல் தொடர்கிறது. நேற்று ரூபாய் 28 கோடி மதிப்புடைய போதைப் பொருள் பறிமுதலான நிலையில் இன்று மேலும் 35 கோடி மதிப்புடைய போதைப் பொருள் சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவமானது மலேசியா தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு இன்று காலை ஏர் ஏசியா பயணிகள் விமானம் ஒன்று வந்தது. அதில் வந்த பயணியை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகளை பரிசோதித்தனர். அப்போது அந்த விமானத்தில் கம்போடியா நாட்டிலிருந்து மலேசியா வழியாக வந்த ஒரு பயணி மீது மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. எனவே அந்த பயணியை நிறுத்தி விசாரித்தனர். அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசினார். மேலும் அந்த பயணி கம்போடியா நாட்டிலிருந்து மலேசியா வழியாக சென்னைக்கு வந்துள்ளார். மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு சந்தேகம் வலுத்தது. இதனை அடுத்து அவருடைய உடைமைகளை மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் சோதனை நடத்திய போது அவருடைய பைக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கொகைன் போதைப் பொருள் பார்சலை கண்டுபிடித்து வெளியே எடுத்தனர். அந்த பார்சலை அதிகாரிகள் பார்த்தபோது அதனுள் 3.5 கிலோ கொகைன் பொருள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் சர்வதேச மதிப்பானது சுமார் 35 கோடி. இதை அடுத்து அதிர்ச்சி அறிந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் அந்த பயணியை வெளியே விடாமல் தனி அறையில் வைத்து விசாரித்தனர். இந்த போதைப் பொருளை யாரிடம் கொடுப்பதற்காக அந்த பயணி கடத்தி வந்தார்? தீவிரவாதிகள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இந்த கொகைன் பொருள் சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட காரணம் என்ன? இந்த போதை கடத்தல் பயணியின் பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்று பல்வேறு கோணங்களில் விசாரணையும் நடைபெற்று வருகிறது. இந்த கடத்தல் பயணி எந்த நாட்டைச் சேர்ந்தவர், அவருடைய பெயர் போன்ற விவரங்களை அதிகாரிகள் வெளியிட மறுத்துவிட்டனர். ஆனால் இந்த பயணி சர்வதேச போதை கடத்தும் கும்பலை சேர்ந்தவர் என்று தெரிய வருகிறது. இப்போது விசாரணை நடந்து கொண்டிருப்பதால் இது குறித்து மேலும் எந்த தகவலும் வெளியிட முடியாது என அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. இன்றைய தினம் அதிகாலை சென்னை விமான நிலையத்தில் ரூபாய் 28 கோடி மதிப்புடைய கொகைன் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்று மேலும் 35 கோடி ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருள் சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டது மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மொய்தீன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.